இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை மனுஷங்களோட அறிவுக்கும் மிஞ்சின அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பிளாக் ஹோல். பிளாக் ஹோலை பொறுத்தவரை நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது. அதில் ஒரு கட்டுக்கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிளாக் ஹோலை பற்றி சொல்லணும்னா, ஒரு பெரிய விண் நட்சத்திரம் சூப்பர் நோவாவாக மாறும்போது, அதாவது சுக்குநூறாக வெடித்து செதுறும்போது அதிலிருந்து வெளியே வர ஒரு சின்ன கரும்புள்ளி தான் பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோலை பற்றி எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னு நிறைய நாடுகள் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் அடியை எடுத்து வச்சது இந்தியா. 2012 இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் பிளாக் ஹோலை சுற்றி உள்ள எக்ஸ் மற்றும் ஒய் ரேடியேஷனை ஸ்டடி பண்ணி அதிலிருந்து ஒரு போர்ட்டல் உருவாக்குறது தான் அந்த ப்ராஜெக்டோட நோக்கமாக இருந்துச்சு. அதன்படியாக 2015 இந்தியன் கவர்மெண்ட் XAMPO 16785 அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அதன்படியாக அந்த ஏவுகணை பிளாக் ஹோலை சுற்றி உள்ள எக்ஸ் மற்றும் ஒய் ரேடியேஷனை அவங்க நினச்ச மாதிரி அவங்களுக்கு ஸ்டடி பண்ணி அனுப்பிச்சிச்சு. ஆனால் அதே இந்தியன் கவர்மெண்ட் 2018 ஒரு சில காரணத்தினால அந்த ப்ராஜெக்டை நிப்பாட்டிட்டாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் தான் வாம்ஹோலை பற்றி சொல்லணும்னா, ஒரு கிரகத்தையும் இல்லை இன்னொரு கிரகத்தையும், ஒரு காலகட்டத்தையும் இல்லை இன்னொரு காலகட்டத்தையும் கனெக்ட் பண்ணுற அந்த டனல் தான் இந்த வாம்ஹோல். வாம்ஹோல் ப்ராஜெக்டை தலைமை தாங்கினது K7 பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திச்சு இந்த உலகத்தை அடியோடு வெறுத்த ஒரு மனுஷன். K7க்கு மொத்தம் 2 பிள்ளைங்க. ஒருத்தர் பேர் ருத்ரன், இன்னொருத்தர் பேர் ராகுல். K7 சின்ன வயசுலேயே படித்து பெரிய சயின்டிஸ்ட் ஆனான். அப்படி அவன் சயின்டிஸ்ட் ஆன உடனே அவன் கையில் எடுத்த ப்ராஜெக்ட் இந்த வாம்ஹோல் தான். வாம்ஹோல் மூலயமா இன்னொரு உலகத்தை கண்டுபிடிச்சி அதில் நல்லவங்க மட்டும் வாழலாம்னு நினச்சான். இந்த உலகத்தை அடியோடு அழிக்கணும்னு நினச்சான். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவனோட 2வது பையன் ராகுல் சின்ன வயசுலேயே அவங்க வீட்டில் உள்ள ஒரு லாக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஏன்னா அந்த லாக்கெட் இருந்தால் தான் அந்த போர்ட்டலுக்குள்ளே யாருனாலும் போக முடியும். லாக்கெட் இல்லாதனால அப்பாவே ஜனங்களை அவனோட வாம்ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தான். அப்படி அந்த லாக்கெட்டில் என்ன இருக்குது, இந்த போர்ட்டல் இன்னொரு உலகத்துக்கு கூட கனெக்ட் ஆச்சா இல்லையா, அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துக்கிட்டா அதுவும் ரெட்டை பிள்ளை. அப்படியா? இப்போ தான் நினச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு இருக்குது. our project is also came to an end. சூப்பர்டா. எஸ். இப்போ நீ என்ன பண்ண போற? హే నువ్వు నీ నాన్నగారు ఏమీ చేస్తున్నారు నాకు తెలుసు. ఏమీ మనిషివా
ஏய் ఇక్కడ చూసి ఒక ఒప్పందం చేయండి, మనము పోరాడుదాం. నేను పడిపోతే మీరు అందరూ నన్ను చంపవచ్చు, కానీ మీరు ఓడితే మీరు ఒక్కొక్కరిని చంపిపోతాను. అర్థమైందా? రా. ருத்ரா, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மாமூல் டேட்டாவெல்லாம் அழிச்சிட்டு ஒரே ஒரு மாடலை மட்டும் எடுத்துட்டு உன் தம்பியை பார்க்க தூத்துக்குடி போயிருக்காரு. இப்போ நீ என்ன பண்ண போற? ருத்ரா, இரு நாங்களும் வரோம். அதெல்லாம் வேண்டாம், இதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டா இங்கே உள்ளதெல்லாம் யார் பார்த்துக்கிறது? இன்னும் 2 நாளில் அப்பாவுக்கு 43 பேர் அனுப்பணும். நீங்கள் அதை பாருங்கள், நான் இதை பார்த்துக்கிறேன். என்ன எதுக்குடா காலங்காத்தாலே வர சொன்னேன்? பின்ன நீ இல்லாமல் நான் எங்கடா போயிருக்கேன்? அங்கிள் வேறு வரோம், நாங்கள் இன்னும் ஆளக்கானோம். வண்ணரப்பேட்டையில் ஒரு வவ்வாலையே நடிச்சான் பொல்லாதக்கா. போ 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 வந்துட்டாங்க. வாங்க அங்கிள். ஏன்டா ஏன்க்கு லேட்டு? பின்ன அங்குள்ள வார்மோல் ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் மாடலும் எரேஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒரே ஒரு மாடலை மட்டும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு லேட் ஆகாமல். சூப்பர் அங்கிள், அதை எங்கே? இவன் யார்? இவனை எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்த? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கிள், நம்ம பையன்தான், நம்ம விஷயம் எல்லாமே தெரியும். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் சொல்லுங்கள். கேசவன் இந்த ப்ராஜெக்டை டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணி வச்சிருக்கான். C2 ஈக்குவேஷன் அதே ஃபார்முலாவில். அந்த போர்ட்டல் நீ எங்கே ஓப்பன் பண்ணுறியோ அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும். ஆனால் அது வேறு டைம்லலாம் இருக்கலாம், இல்லை வேறு யூனிவர்ஸாக இருக்கலாம். பா, ஏதாவது ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இல்லை? சும்மா இறேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அந்த போர்ட்டலுக்குள்ளே நீ தான் போக போகிற. பிகாஸ் அது ஏன்னு உனக்கே தெரியும். நீ அந்த போர்ட்டலில் ட்ராவல் ஆக போகிற ஒவ்வொரு இன்ச்சுமே எனக்கு இங்கே டேட்டாவாக தான் ஸ்டோர் ஆகும். சொன்னது புரியுதுல்ல? என்ன, ரெடியா? போர்ட்டலில் ஏதோ பெருமாள் கோயில் பிரசாதம் மாதிரி எடுக்கிறாரு. சும்மா இரண்டா. வாய் மூடு, கொசு கொசு பூந்துற போகுது. நீ எங்கே போகிற? பின்னாடி வா. கொஞ்சம் பின்னாடி தள்ளியே இரு. அந்த போர்ட்டலை நான் ஆன் பண்ண போகிறேன். ஏன் அங்கிள், இந்த போர்ட்டலுக்குள்ளே போகிற மனுஷங்களோட சாம்பல் கூட மிஞ்சாதுன்னு ராகுல் என்கிட்ட சொல்லியிருக்கான். அப்புறம் எப்படி இவனால் மட்டும் போக முடியுது? ஏன் அவங்க போனதுக்கப்புறம் தான் கேட்கணும் தோணுதா? பேசாமலே இருந்திருக்கலாம். ராமாயண காலத்தில் ராகுலோட முன்னோர்கள் ராமேஸ்வரம் வழியாக பாத யாத்திரை செல்லும்போது அப்போ அங்கே அவங்க சந்திச்சது சிரஞ்சீவியான ஆஞ்சநேயன். அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் அனுமான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ராகுலோட முன்னோர்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ரத்தினக்கல்லை கொடுத்தாரு. அந்த ரத்தினக்கல் யார்கிட்ட இருக்கோ அவங்கள அது பாதுகாத்துக்கணும் சொன்னார். இந்த விஷயம் எல்லாம் அனுமானுக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. இது ரத்தினக்கல்லா?
அப்படி எதுவும் நான் அவன்கிட்ட பார்த்தது இல்லையே. அது வேற எங்கேயும் இல்லை, அவன் கழுத்தில் இருக்கிற அந்த லாக்கெட்டில் தான் இருக்கு. என்னாச்சு அங்கிள்? டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆயிடுச்சு. கரெக்டாக நான் நினச்ச மாதிரி அப்பா அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசில் அவங்க என்ன நினச்சாங்களோ அப்படி இதில் இருக்குது. இது நான் எடுத்து தோணுது சரியாக போச்சு. ஏன்னா இது இருந்தால் தான் அவங்களால அந்த போர்ட்டலுக்குள்ளே போக முடியும். இது ருத்ரன் கைக்கு மட்டும் பேரவே கூடாது. அவன் வர்றதுக்குள்ளே இதை நம்ம எப்படியாச்சும் பத்திரப்படுத்தணும். பேரவே கூடாது, இது அவன் கையில் பேரவே கூடாது, பேரக்கூடாது. என்னடா என்னென்னமோ சொல்கிற? இங்கே தான்டா இருக்கான், இங்கே தான் இருக்கான். என்ன ட்வின் இன்ஸ்டிங்கா? ஆமாம் அங்கிள், இங்கே தான் இருக்கான். போர்ட்டலில் கொண்டா? போர்ட்டல்லாம் இல்லை. இப்போ நீ அதை கொடுத்தேன்னா நான் வாங்கிட்டு போனேன். இல்லை, உன்னை கொண்டுட்டு அதை நான் எடுத்துகிட்டு போனேன். ருத்ரா, கேசவன் கூட சேர்ந்து நீ தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நீ எப்படி இங்கே வந்த? உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? என்ன பண்ணுற? எதுக்குடா அவன்கிட்ட போய் நிற்கிற? கேசவ பார்க்க நானும் ஒரு புள்ள மாதிரி தான்டா. உன்னை வேவு பார்க்க தான் இத்தனை நாளாக அவன் கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன். எப்போ நீ அந்த லாக்கெட் எடுத்துகிட்டு சின்ன வயசுலேயே கிளம்பினியோ அப்போவே நானும் கிளம்பிட்டேன். இந்த விஷயம் கேசவ பார்க்கும் தெரியும். இப்போ அந்த போர்ட்டலையும் லாக்கெட்டையும் கொடுக்கலான்னு வையன், உங்கள் அம்மாவுக்கு நடந்தது தான் உனக்கும். உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை நண்பா. என்ன நிலைமை? அம்மாவுக்கு என்னாச்சு? என்னடா உளம்புற? இப்போ போர்ட்டில் கொடுக்க முடியுமா முடியாதா? இல்லை, கொடுக்க முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. முடிஞ்சால் அதை என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்கோ. ఒక్క నిమిషం రా, ఒక్క నిమిషం. என்ன வேணும்டா? என்னடா ஆச்சு அம்மாக்கு? சொல்லவும் மாட்டேன்ற. இது அம்மா உயிரோடு இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ணியிருப்பியா? இப்படி யோசிச்சிருப்பியா? இதை நான் எதுக்கு சின்ன வயசுல எடுத்துகிட்டு வந்தேன்? சாடிஸ்ட். ராகுல், அப்போ அம்மா செத்ததுக்கு காரணம் உன் அண்ணனும் கேசவ அப்பாவனா என்ன பண்ண போகிற? என்னது? அம்மா இறந்ததுக்கு காரணம் நீங்கள் 2 பேருமா? என்னடா சொல்கிறான் அவன்? நீ கிளம்பணுண்ணா அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. தடுக்க பார்த்தோம்,
அப்பாவுக்கு வேறு வழி தெரில. கொஞ்சம் விட்டுருந்தா அப்பா ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அதனால தான் அதெல்லாம். ராகுல் வேண்டாம், இது மட்டும் கேசவா பார்க்க தெரிஞ்சா உன்னை உயிரோடவே விட மாட்டாரு. ருத்ரா, ருத்ரா, அப்பா. என்ன நடந்துட்டு இருக்கு இன்ஃபேண்ட்? ருத்ரா ராகுல் கொண்டுட்டான்ப்பா. எது கொன்னுட்டானா? ஆமாப்பா. இப்போ நீங்கள் சொல்லுங்கப்பா, அவன் கதையை இங்கேயே முடிச்சு அவன் தலையை வெட்டி உன் காலில் கொண்டு வந்து போடுறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. ராகுல், கேசவன் பேசுகிறான். ஏ ராகுல், நீ வாழ்க்கையிலேயே பண்ணக்கூடாத பெரிய தப்பை பண்ணிட்ட. கூட பிறந்த அண்ணனையே கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிட்ட. ஒன்று மட்டும் நீ ஆபத்தில் வச்சுக்கோ, நீ எங்கே இருந்தாலும் சரி உன்னை தேடி வரேன். இப்போ நீ என்ன பண்ண போகிற? இனிமேதான் கதையே ஆரம்பம். ஹாய், என்ன பார்க்குறீங்க? இவள் நிறைய பார்த்தது ஒன்றும் உண்மை கதை இல்லை, என் கற்பனை கதை. அது வேறு ஒன்றும் இல்லை. நமக்குன்னு ஒரு சில கோல் இருக்கும், ஒரு நல்லது பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கும். அது நல்லதாக இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதையும் நல்ல பாதையாக இருக்கணும். இதை நான் படத்தோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், சொல்லியிருந்தேன் எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துப்பீங்களா? அதான் இப்போ சொல்கிறேன். அப்புறம் வேறு எங்கே போயிறாங்க? இங்கே இருங்க, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணணும், ஓகேவா? நான் போய் ஒரு கப் காஃபி சாப்பிட்டு வந்துடுறேன்.